ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet டேங்க் வந்து பழனியில் இருக்கக்கூடிய நம்மளோட கஸ்டமருக்காக வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா early morning 4 o'clock வந்துட்டோம். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 o'clock பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து சேலம் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. டேங்க் செஞ்சால் என்கிட்ட தான் டேங்க் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி, ஸோ நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஆர்டர் கொடுத்தாரு. நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பிரதர், ஒரு 2 month ஆகும் பரவாயில்லையா கேட்டதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி நமக்காக வந்து செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அக்வாரியம் ஷாப்போட ஃப்ரெண்டு இவர். ஸோ இவர் நினச்சிருந்தா அந்த கடையிலே பண்ணியிருக்கலாம். அந்த கடையோட கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 7,000 ரூபா கம்மியாக கோட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் என்கிட்ட தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவர் வந்து டேங்க் ஆர்டர் கொடுத்ததுக்காக இந்த கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப டச் பண்ணுறதுனால ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து ப்ராப்பராக வந்து வழக்கமாக செய்கிற விஷயத்தோட இன்னும் கொஞ்சம் கேரிங்காக பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். டேங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet வந்து லென்த்து, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 feet, வித்து பார்த்தீங்கன்னா 2 feet, 12 mmல பாட்டம் மட்டும் டஃபன் போட்டிருக்கோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெவியான பிரேசிங் கொடுத்துருக்கோம், பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹெவியான பிரேசிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பாட்டமில் வந்து சேண்ட் ஆட் பண்ணுற மாதிரி சொன்னார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேண்ட் ஆட் பண்ணுற மாதிரி அக்ரிலிக் ஷீட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 inch மேலே தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமே வந்து சம்ப் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 feet, வித்து பார்த்தீங்கன்னா 1.5 feet, 8 mmல பாட்டம் போட்டு டஃபன் போட்டிருக்கோம். பயோமீடியா பார்த்தீங்கன்னா 21 kgs மேலே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரைட் பார்த்தீங்கன்னா 65 watt நூபேஸ் மோட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெனோட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பீஸ் கிட்ட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேங்குக்கு வந்து இந்த பயோ மெட்டீரியலே வந்து போதுமானது. சம்பு சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஓவர் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ சம்ப் வந்து ஃபியூச்சரில் ஒரு பெரிய டேங்க் போட்டால் அதுக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு 2.5 feet வந்து சம்ப் வந்து கொடுத்தாரு. நான் வந்து 3 feet வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து டாப் வந்து பண்ணுறதில்ல. ஸோ கிளாஸில் மட்டும் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் மாதிரி வந்து 2 பெரிய கிளாஸ் 6 mm பெரிய கிளாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் ஸ்டிக்கர், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பீடிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ஹெவியான டேங்க் வந்து தாங்கிறதுக்காக ஹெவியான ஸ்டாண்ட் வேணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 14 kg பைப்பில் வந்து 1.5 பைப்பில் வந்து அப்போலோ கம்பெனி பைப்பில் வந்து ஸ்டாண்ட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா 18 mm plywood போட்டிருக்கோம். ஸோ டேங்க் வந்து ப்ளைவுட்டுக்கும் டேங்குக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோம் மேலே தான் டேங்க் வந்து உட்காரும். டேரெக்டாக ப்ளைவுட் மேலே உட்காராது, கபோர்டு மேலே உட்காராது. ஸோ வந்து 18 mm ப்ளைவுட் போட்டு அதுக்கு மேலே 12 mm ஃபோம் போட்டு அதுக்கு மேலே தான் டேங்க் வந்து உட்கார வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஃபோம் நீங்கள் வந்து உட்கார வைக்கலாம் பரவாயில்ல, ஒரு தெர்மாகோல் ஷீட் போட்டாவது நீங்கள் உட்கார வைங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அதில் டேரெக்டாக டேங்க் உட்கார மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக தெர்மாகோல் ஷீட்டோ அல்லது ஃபோமோ போட்டு தான் வைக்கிறது வந்து ரொம்ப கட்டாயமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே வந்து இதனுடைய நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 watt கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். 85 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வாப்ளிங் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து 115 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ ஆனால் வாப்ளிங் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டேங்குக்கு வந்து 65 watt ஃப்ளோ ரேட்டே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த டேங்குக்கு தேவையான லைட் பார்த்தீங்கன்னா 5 feet போடக்கூடிய லைட் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4.25 அடிக்கு வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணியிருக்கோம். RGBயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேங்கோட செட்டிங் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த டேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டர் கொடுத்த பழனி கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். எனக்காக வெயிட் பண்ணி செஞ்ச கஸ்டமருக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டேங்க்ஸ் ஆர்டர் தேவைப்பட்டால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டருக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து குயிக்காக கூட முடிச்சு கொடுத்துடலாம். ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு டேட் சொல்கிறோம்னா அந்த டேட்டில் வந்து நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டேங்க் தேவைப்பட்டால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.